எங்கேயாச்சும் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு தாவேக்கா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். நண்பர் ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. இருந்தாலும் ஒரு தப்பான நெரேட்டிவை இவங்க செட் பண்ணுறாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காரு, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, வேற யாரும் களத்திலேயே இல்லை அப்படின்னு அதிமுகவையும் என்டிஏவையும் ஒரு பொருட்டாகவே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய் இப்படி தானே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஐடிபிஎஸ் சார்பாக இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை தமிழ்நாட்டில் நிகழ்த்தியிருக்காங்க. இதில் ஒரு கிளாசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கினேன். விஜய்க்கு கீழே அவங்க உறவினர் யாரு, சேவியர் பிரிட்டோ. அவர் யாரு, விஜயோட மாமா. அவர் யாரு, அவர் தான் மாஸ்டர் போன்ற விஜயின் திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளர். அந்த மாஸ்டர் திரைப்படம் தயாரிப்பதற்கு எங்கே இருந்த ஒரு பணத்தை ஆட்டையை போட்டாரு, லைலா காலேஜ் ஜெசூட் அமைப்பிலிருந்து போட்டார். லைலா காலேஜுக்கு சேவியர் பிரிட்டோவுக்கு என்ன சம்பந்தம்? சேவியர் பிரிட்டோ தான் லைலா காலேஜில் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். அங்கே உள்ள முன்னாள் மாணவர்கள் சங்கம், அங்கே உள்ள நிதி அமைப்புகள், அங்கே உள்ள நிர்வாகங்கள் அத்தனையும் செய்கிறது யாரு, இந்த சேவியர் புரோட்டோ தான். சேவியர் புரோட்டோவின் கட்டுப்பாட்டில் தான் மொத்த லைலா கல்லூரியும் இயங்குவதாக திரு மாரிதாஸ் அவர்கள் நீண்ட நெடிய 2-3 வீடியோக்கள் போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் சொன்ன கருத்து தப்புன்னு சொல்லி அவர் மேல வழக்கு தொடுக்கல. இந்த வீடியோவில் என் பேரை பயன்படுத்திட்டீங்க, அது தப்பு அப்படின்னு சேவியர் பிரிட்டோ வழக்கு போட்டிருக்கார். அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளோ இல்லை அங்கு நடந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளோ அதை பற்றி மாரிதாஸ் பேசியிருக்கார் பண்ணல. சரி, அந்த சப்ஜெக்ட் வேற. அப்ப விஜய், சேவியர் பிரிட்டோ, லைலா காலேஜ் நிர்வாகம், லைலா காலேஜ் முன்னோர் மாணவர்கள் சங்கம், முன்னாள் மாணவர்கள் தொடர்பு கரெக்டா இருக்கா? கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இவர்கள் நன்றி கடனை காட்டுவதற்காக தங்களை லைலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் என்ற டேக்லைனை பயன்படுத்துவதற்காகவும் இவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு விஜய் 2ஆம் இடத்தில் இருப்பது போன்ற ஒரு பொய் தோற்றத்தை தமிழ்நாட்டில் விதைப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள். இதற்குள்ளே இன்னொரு மிகப்பெரிய மத ரீதியான பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது. எங்கே என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் போய்விடுவாரோ அப்படி என்கின்ற பயம் இந்த கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு இருக்கிறது.